மனுல வந்து என்னை வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேல இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம், எனக்கு வந்து அவன் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் கவர்மெண்ட், எனக்கு நியாயம் வாங்கி தரணும். அவன் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா? டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்கெல்லாம் வந்து வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. அதுதான் நான் இப்போ அவன் தனியா ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவன் நேத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அவனை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க செத்துட்டு இருக்கோம். இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பாச்சுங்க? இப்போ அவர் இருக்கார்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அவருக்கு? அவன் வந்து என்னை உடல் ரீதியா எல்லா இடத்துலயும் கடிச்சு அடிச்சு அப்படியே காயமாக்கி அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அது சேனல்ல அந்த அது காட்ட முடியாதுங்க, உடம்புல இருக்கு. இப்போ அது லைட்டா ஆறிட்டே வருது. அப்போ உங்களுக்கு அவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுங்க? இது என்ன எப்படி புரியல? நான் காலேஜ் இவனுக்கு அதுதாங்க வேலை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி இப்போ வாய்தாக்கு வரோம்ல கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி பிஏபிஎல்னு உள்ள நுழைஞ்சி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களாம் இது பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க தான் இந்த மாதிரி கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டாங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் அந்த அசிங்கத்தை பார்க்கல. ஆனால் நான் இவனை தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன மாதிரி ஏற்கனவே ஃபரானான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தை இருந்தும் அவன் கூட 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அவளை வாடின்னு சொன்னா வரல, அவன் வரல, தலைமறைவாயிட்டாங்க. உங்களுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிருக்குங்களா? தெரியாது. அவ வந்து என்கிட்ட எப்படி நியூஸுக்கு எப்படி வந்தானா, நான் வந்து தெய்வ செயலால பாதிக்கப்பட்டு இருக்கேன், எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் என் கூட இருக்கு. அவ கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லலை, ஆனால் நான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து என்ன கதன்ட்டு இவனோட டார்கெட்டு இதுதான். இந்த மாதிரி புவர் கேர்ள்ஸு, பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் நொந்து போன பொண்ணுங்க, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறான். அதான் நாங்களாம் அந்த வெளில வரமாட்டோம்ல, அதனால பாய்சன் அவனால டார்ச்சல் தாங்க முடியாத உடம்பெல்லாம் அடிச்சு என்னை கொடுமை பத்துனால நான் வந்து டேப்லெட் போட்டுக்கினேன். அப்படியே டாப்பால் போட்டு போயிட்டான். எங்க அம்மாவும் அண்ணனும் இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான். தெரியுமே, கோர்ட்டு கேஸ்ன்னு வாய்தாக்கி என் கூடலாம் சுத்திட்டு இருந்தானே. நான் வக்கீலு, எவ்வளோ பெரிய கேஸ் இது. அதான் சார் எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஹெவியாக இருந்து எனக்கும் எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா அவன் என்கிட்ட நெருங்கி இருக்கவே முடியாது. 20 பெண்கள் மொத்தம். அவன் ஃபோன் வந்துட்டே இருக்கான். அவங்க பெண்களை வச்சு இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறான். என்னையே அவன் போக சொன்னான். என்ன அதுக்கு தான் நான் வெளியில வந்ததே. முக்காவாசி என்னை யாருக்கோ எடுத்துன்னு போய் இது கூட வீட பார்த்தான் அந்த நைட்டு. அவன் வந்து பொண்டாட்டின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் மொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வரன், அவர்கிட்ட காட்டினா. அப்புறம் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா. இந்த மாதிரி ஒய்ஃபுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா. அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நைட்டு தான் தெரிஞ்சுது. அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா, அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடித்தது எதுக்காகனா, ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான், அதுலேருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் மீதி எதுனா பேசுனீங்கன்னா நாங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டி உங்கள் மேலே திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் வந்து நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னேன், ஸ்டாலினோட சன் பேர் என்னது, உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நான். இங்க பாருங்க டேட்டோலாம் இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில டேட்டோ இருக்கு, அவர் கையில டேட்டோ இருக்கு, அந்த தெய்வ செயல் கையில டேட்டோலாம் இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் மொழி டேட்டோ, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்கள் இந்த கட்சியில் டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்கள் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே இப்போ கூட என்னால் முடியலன்னா
ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான். அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே நான் துன்புறுத்த ஆரம்பித்தான். பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி உடம்பெல்லாம் அப்படியே நாசமாக போயிடுச்சு. நான் என்னால் இதுக்கு மேலே முடியலன்னு மம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். மம்மி வந்தாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்களையும் அடிக்கிறதுக்கு ஓடுறான். அதான் நான் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களை பார்த்து தான் அவன் இப்படி பண்ணுறானே. இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனவங்க அந்த மாதிரி. புகார் வந்து 5 நான் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போனேன்னா, எக்ஸாம் எழுத போகும்போதும் வந்து வழி மறிச்சு அந்த வெண்ணுவா காரில் டிஎம்கே கொடி கட்சி கொடி இருக்கிற அந்த காரில் வந்து என்னை அடித்து துன்புறுத்தி என் ஃபோனெல்லாம் உடச்சிட்டான். எவிடன்ஸ் ஃபோனில் இருக்குன்னு. இன்னைக்கு நைட்டு நீ மரியாதையாக என் கூட வரணும், இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனில் வயிற்றுல குத்திட்டா என்ன பண்ணுவ, வர வழியில் இந்த காரை வச்சு ஏற்றிட்டா என்ன பண்ணுவ அப்படின்லாம் பேசினான். அவன் வந்து எந்த பேக்ரவுண்ட் வச்சு நீ இப்படிலாம் துன்புறுத்திட்டு இருக்கானே தெரியல. இதை தொடர்ந்து நான் வந்து 6ஆம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன். அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்னை காயப்படுத்திட்டான் அப்படின்றதுக்காக. எங்கேயுமே எடுக்கல. 6ஆம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன், எங்கேயுமே எடுக்கல. அப்புறம் நாங்கள் ஒரு 2 அட்வொகேட் வச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, 9ஆம் தேதி வந்து கூட்டிகிட்டு போனாங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு. எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு போகும்போது அவங்களும் அவனோட ஆள் தான். எங்ககிட்ட 30,000 வாங்கிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு அந்த காசு கொடுத்தாங்க. அதான் நான் சொல்லிட்டேன், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைங்க, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் எப்பவுமே மசூதிக்கு போகிறது வழக்கம். மசூதி போகும்போது அங்கே வந்து அவர் எம்எல்ஏ சூரவி பார்த்தேன். ஒரு காலையே விழுந்து அழுது, என்னால் முடியல சார், நீங்கள் தான் காப்பாற்றணும். அவன் 2 நாள் சும்மா இருக்கான். 3ஆவது நாள் சைக்கோ மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுறான் என்னால் காலேஜ் போக முடியல. அவனால என் படிப்பும் போயிட்டு எக்ஸாமும் எழுதலை. நான் எந்த எக்ஸாமுமே எழுதலை, எங்கேயுமே போல. எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க அக்யூஸ்டை வந்து ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடிட்டு இருக்கோன்னு. நான் இப்படி போனாலே பின்னாடியே வரான். அவன் ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடுறாங்களாம். பைக்கில் சுற்றிட்டு இருக்கான், எங்கள் வீடை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கான், காரில் சுற்றிட்டு இருக்கான். எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இவ்வளோ அப்படியே எப்படி சொல்கிறது, அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயுமே எடுக்கிறது இல்லைங்க கம்ப்ளைண்ட்டை. அதனால தான் நான் இங்கே வந்தது. அவங்க வந்து அவர் சொல்கிறாரு எஸ்பி சாரு, அக்யூஸ்டை பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்லணுமா. அவையா அக்யூஸ்டு கூட்டின்னு வந்து அப்படியே கையோடு குத்துணும் போல். யாருமே எடுக்கலண்ணா, எங்கேயுமே எடுக்கல கம்ப்ளைண்ட் அவன் மேலே. அவன் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் நீங்கள் இந்த அளவு விட்டுருப்பீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. நார்மல் பர்சனாக இருந்தால் இந்த அளவு விட்டுருப்பீங்களா? டிஎம்கேல இருக்கிறதால தானே. உள்ள வந்து உங்களோட மனுவிலேயே, நீங்கள் கொடுத்த மனுவிலேயே வந்து நான் வந்து எஃப்ஐஆர் போடுறேன், அவனை ரிமாண்ட் பண்ணுறேன், அவனுக்கான தக்க தண்டனையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அதான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு நியாயம். இனிமேல் நானே அவனுக்கு கடைசியாக இருக்கணும். இன்னொரு பொண்ணு அவன் தொடவே கூடாது. அவன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு யாரும் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.